வணக்கம் சிம்மராசி நண்பர்களே. 2026 வருடத்தில் மே மாதம் 15ஆம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் 14ஆம் தேதி வரைக்கான வைகாசி மாத ராசி பலன்களை தான் நாம் பார்க்க போகிறோம். சிம்ம ராசிக்கு வைகாசி மாதம் அப்படிங்கிறது அருமையான மாதமாக இருக்க போகுதுங்க. ஏன்னா சிம்ம ராசியே அரசியலில் பேரு புகழ் பெறக்கூடிய ஒரு ராசி. அந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி மாதத்தில் சூரியன் 10வது ராசியில் இருக்கிறது தாங்க அம்சம், சிறப்பான அம்சம் பார்த்துக்குங்க. அப்போ அரசாங்கத்தில் ஒரு சிலருக்கு வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைச்சி, வேலை இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றம் வந்துடும். அதே மாதிரி அரசியலில் இருக்கிறவங்களுக்கு புதுசாக பட்டம் பதவிகள் கிடைச்சிடும். அதனால மிகுந்த ஒரு யோகமான ஒரு மாதம் அப்படின்னு சொல்லி இந்த மாதத்தை நம்ம சொல்லலாம். அதோட 10ஆம் இடத்துல 10ஆம் அதிபதி ஆட்சி பெற்றிருக்கிறது அதை காட்டிலும் யோகம். வேலை இல்லைன்னா அருமையாக வேலை கிடைக்கும், தொழில் இல்லைன்னா நல்ல தொழில் கிடைக்கும், நல்ல பேரு புகழ் செல்வம் செல்வாக்கியம் அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த சுக்கிர பகவான் வேற இருக்கார். தனாதிபதி வேற கூட 10வது ராசியில் எப்படி இருக்கும்? ரொம்ப சூப்பராக இருக்கும். தனாதிபதி நல்லா இருக்கிற போதும் நல்ல பண வரவு கொடுக்கும், நல்ல செல்வம் செல்வாக்கியம் எல்லாத்தையுமே கொடுப்பார். 11ல் குரு வேற இருக்கார். கேட்கணுங்கிறதே ஒன்றுமே இல்லை, சொல்லணுங்கிறது ஒன்றுமே இல்லை. 11ல் குரு இருந்தாலே பட்டைய கலப்பும். நம்ம எதிர்பாராத விதத்தில் எதிர்பாராத காரியங்கள் நடந்து நமக்கு வெற்றியை கொடுத்துரும், மகிழ்ச்சியை கொடுத்துரும், பேரு புகழ் அத்தனையும் தேடி வந்துடும். அந்த அமைப்பு இந்த வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இருக்குது. 9ஆம் அதிபதி செவ்வாய் வேற பலமாக இருக்கார். அப்போ பாக்கியஸ்தானாதிபதி பலமாக இருக்கிறது. உங்களுக்கு என்ன கிடைக்கணுமோ அந்த பாக்கியங்கள் எல்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு மாதம்தான் இந்த மாதம். அஷ்டமச்சனி இருக்கேன்னு பயப்படணுங்கிறது இல்லை, வாகனத்தில் மட்டும் கவனமாக போனால் சரி. அதே மாதிரி கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரதுக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கும். அதை மட்டும் நீங்கள் சரி பண்ணிக்கிட்டீங்கன்னா வேறு எந்த தொந்தரவுமே இந்த வைகாசி மாதம் அப்படிங்கிறது வராது. அது போக 7வது இடத்துல ராகு இருக்கு இல்லையா, அதுவுமே அந்த கணவன் மனைவி உறவுக்குள்ள தான் ஏதாவது ஒரு தொந்தரவு கொடுக்கும். வேற எந்த ஒரு பிரச்சனைகளும் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஆக சிம்ம ராசிக்கு செல்வம் செல்வாக்கியம் எல்லாத்தையுமே கொடுத்து உங்களை வாழ வைக்க போகிற ஒரு சிறப்பான மாதம் அப்படின்னா இந்த வைகாசி மாதத்தை நம்ம சொல்லலாம். சுக்கிர பகவான் வேற 11வது ராசிக்கு வேற வந்துடுவார் மே மாதம் 15ஆம் தேதி. சுக்கிரன் 11க்கு வந்தால் அப்படிதான் வெற்றி மேலே வெற்றிகள் கிடைக்கும். சிலருக்கு பதவி உயர்வு, சம்பள உயர்வு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் அந்த சுக்கிரன் வருவார். புதன் வேற அதே மாதிரி தான் மே மாதம் 26ஆம் தேதி 11வது ராசிக்கு வருவார். அவரும் 11வது ராசியில் இருக்கிற போதும் பார்த்திங்கன்னா நம்ம நினச்சி பார்க்காத காரியங்களில் கூட வெற்றிகளை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பார். இந்த அமைப்பு உங்களுக்கு இருக்குது. அதனால் வைகாசி மாதம் அப்படிங்கிறது ஒரு அற்புதமான மாதமாக உங்களுக்கு இருக்குங்க. வாழ்த்துக்கள் நண்பர்கள்.